புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். குழந்தை வளர்ப்பு கர்ப்ப காலத்துல தொடங்குது அப்படின்றத பத்தி நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். ஏன் கர்ப்ப காலத்துல தொடங்குது அப்படின்றதுக்கான சில விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறது என்னன்னா, அம்மாவோட மனநிலையில வர மாற்றங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இது ரொம்ப ஒரு இயல்பான நிலை. அதாவது அம்மா கர்ப்பிணினே சொல்லலாம். கர்ப்பிணிகளோட மனநிலையில வர மாற்றங்கள் ரொம்ப இயல்பானது. அவங்க சில நேரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ, சில நேரம் ரொம்ப சந்தோஷமாகவும், சில நேரம் கோபமாவோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானது. இதுல நம்ம அவங்கள பிளேம் பண்றதுக்கோ இல்லை அவங்கள நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்றதுக்கோ இதுல எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணணும். ஏன் கர்ப்பிணிகள் தங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம ஏற்கனவே போன வாரமே பார்த்தோம், அவங்களோட எமோஷன்ஸ் வயிற்றுல வளர குழந்தைய இம்பாக்ட் பண்ணுது. இந்த இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, குழந்தையோட மூளை வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். அதாவது அவங்களோட உணர்வு ரீதியான ஒரு அடிப்படையான விஷயங்கள் வளருது. அந்த எமோஷனல் ஃபவுண்டேஷன், அதான் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர்ல முக்கியமான ஒரு விஷயம் எமோஷனல் பார்ட். இது அந்த கர்ப்பிணியோட எமோஷன்ஸ்ல இருந்து டைரக்டா அந்த ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணும், அதாவது உருவாக்கும். அதனாலதான் நம்ம கர்ப்பிணிகளோட ஒரு எமோஷன்ஸை கையாளணும் அப்படின்றோம். நான் எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கணுமா, நான் எப்பயுமே காமாவா இருக்கணுமேனா அப்படி இருக்க முடியாது. பட் அதை ஹேண்டில் பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ நான் கோபமா இருக்கேன் அப்படின்னா, நான் தொடர்ந்து கோபமாவே இருக்கேன் அப்படின்னா அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் தொடர்ந்து பயந்துகிட்டே இருக்கேன், எனக்கு இந்த கர்ப்பகால ஆரம்பிச்சதுல இருந்தே நான் ரொம்ப பதட்டமாவே இருக்கேன் அப்படின்னா அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தொடர்ந்து இந்த எமோஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது அந்த கர்ப்பிணியோட உடல் நலத்தை மட்டும் இல்லை, மனநலத்தை மட்டும் இல்லை, உள்ள இருக்க குழந்தையோட வளர்ச்சியையும் அது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒவ்வொரு கர்ப்பிணிகளுக்கும் வித்தியாசப்படும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கர்ப்ப காலத்துல உங்களுடைய மனநிலையை நீங்க ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும், மனநிலைய சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்கு. அம்மா சந்தோஷமா இருக்கும் போது அம்மாக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி குழந்தைக்கும் அம்மாக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகிறப்ப குழந்தையும் உள்ள ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை சேஃபா உணர ஆரம்பிப்பாங்க. அம்மா தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, இல்ல அம்மா தொடர்ந்து கவலைப்பட்டுட்டே இருக்காங்க, அம்மா தொடர்ந்து பதட்டத்திலே இருக்காங்க அப்படின்றப்ப இதே ஒரு உணர்வு குழந்தைக்கும் போய் சேரும். குழந்தையோட மூளை வளர்ச்சியில நம்ம எமோஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்றோம், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். குழந்தையோட மூளை வளர்ச்சியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகள் இருக்கு, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல இந்த அம்மாவோட மனநிலையில வர மாற்றங்கள், முக்கியமா அம்மாவோட மனநிலையில வர ஒரு அழுத்தமா இருக்கலாம், இல்ல ஒரு நெகட்டிவான எண்ணங்களா இருக்கலாம். இது அங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, கர்ப்ப காலத்துல அம்மாவோட மனநிலை ரொம்ப முக்கியம். நம்ம பிபி, சுகரு நீங்க இதெல்லாம் செக் பண்ணிடலாம், நீங்க வெயிட் கூட செக் பண்ணிடலாம். அதே மாதிரி வயிற்றுல வளர குழந்தையோட வெயிட்டையோ, ஹார்ட் பீட்டையோ, குழந்தையோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாமே கூட நீங்க பார்க்கலாம். பட் குழந்தையோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நம்மளால மெஷர் பண்ணவும் முடியாது, நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வாய்ப்பு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அம்மாவை அம்மா எவ்வளவு தூரம் எமோஷனலா சேஃப்டியா இருக்காங்க, எமோஷனலா சப்போர்ட்டிவா இருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா சில ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதுல இந்த பகுதியில ஒரே ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டி. இது மூச்சு பயிற்சி, ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி. இது பண்ணக்கூடியது என்னவோ ஒரு 10 நிமிஷம் தான். ஆனா பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா அது நிறைய இருக்கு. ஸோ மூச்சு பயிற்சியோட பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மாவோட எமோஷன்ஸை காம் பண்ணுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்லையோ இல்லை ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு உரையாடல் நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கர்ப்பிணியோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி பதட்டமாகவும் ஒரு மாதிரி ஒரு படபடப்பாக இருக்கலாம், சில நேரம் ரொம்ப சோகமாக கூட இருக்கலாம்.
அம்மாவோட எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஃபா இருக்கணும், காமா இருக்கணும்னு சொல்றோம். அதுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த பர்டிகுலரா மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மூச்சு பயிற்சினால அம்மா காமாகிறது மட்டும் இல்லாம அம்மாவோட எமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண பழகுறாங்க. ஸோ மதர் வந்து ஒரு எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண பழகும்போது இதே விஷயங்கள் உள்ள குழந்தையும் நாளைக்கு அடல்ட் ஆகுறப்ப அவங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு, அதாவது கையாளுறது நம்ம சொல்லுவோம், ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு அடித்தளம் உருவாகும் உள்ள. ஸோ இதை எப்படி நீங்க பண்ணலாம்? ஒரு சிம்பிளான ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் இது. நீங்க வந்து காலையிலயோ இல்லை ஈவினிங்கோ பண்ணலாம், இல்லை 2 நேரம் கூட பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம லாங் எக்ஸேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நீங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. உங்களோட கண்ணை மூடிட்டு நீங்க வந்து மூச்சை வந்து 4 கவுண்ட்ல, அதாவது ஒரு 4 இந்த மாதிரி விரல் வச்சு எண்ணிக்கலாம். 1 2 3 4ன்னு உள்ள இன்ஹேல் பண்ண போறீங்க. அதே மாதிரி வெளியில மூச்சை வெளியில விடும்போது 6 கவுண்ட் பண்ண போறீங்க. அதாவது மெல்ல மூச்சை 6 கவுண்டா வெளியிட போறீங்க. இது வந்து ஒருத்தங்களுக்கும் மாறுபடும். உங்களுக்கு ஒருவேளை உள்ள இழுக்கிறதுல ஏதாவது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவுண்டை இன்னும் கூட குறைச்சிக்கலாம். ஒரு 1 2 3 கூட நீங்க வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையிலயும் இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வச்சு பண்ணலாம். ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் நடந்துச்சு, இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அப்போ பண்ணலாம். இதை நீங்கள் டெய்லி ரொட்டீனாகவே பண்ணலாம். இப்போ இந்த மூச்சு பயிற்சினால பார்த்தீங்கன்னா நீங்கள் காமாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தையோட ஒரு எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் நல்ல தூங்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட தூக்கம் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சிக்கு அப்புறம் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை அது வந்து நல்லா இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால குழந்தையோட நுரையீரல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம், லங்ஸ் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான இது ஒரு கருவியாக நீங்கள் இந்த கர்ப்ப காலத்தில் பயன்படுத்தலாம்.